இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் கேட்க போறோம்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா சேட்டை பண்ணி நம்ம அம்மா அப்பா கிட்ட தர்ம அடி வாங்கியிருப்போம். இப்ப இல்லனாலும் சின்ன வயசுல வாங்கியிருப்போம். அப்படி என்ன காரணத்துக்காக நீங்க அடி வாங்குனீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிதான் கேட்க போறோம். வாங்க. ஹாய். ஹாய். உங்க பேரு? காவ்யா. காவ்யா. சுரபி. அமிர்தா. ஓகே, யூ ஃப்ரம் கேரளா. கேரளா. ஓகே. சோ மலையாளத்துல எனக்கு ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லித்தாங்க. என்ன சொல்லணும்? ഭക്ഷണം കഴിച്ചോ? சாப்பிட்டீங்களா? ஓகே. സുഖമാണോ? சுகமானோ அப்படின்னா நல்லா இருக்கீங்களான்னு அர்த்தமா? ஓகே, சுகமானோ. சூப்பர். சோ சின்ன வயசுல ஏதாவது சேட்டை பண்ணி அம்மா அப்பா கிட்ட பயங்கரமா அடி வாங்கிருக்கீங்களா? நிறைய இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த ஒரு விஷயம் சொன்னா அந்த பெயிண்டிங் பண்ணலாமா, நம்ம இந்த பேப்பர்ல எல்லாம் பெயிண்டிங் பண்ணலாம். ஆமா. அந்த பெயிண்ட் எடுத்து ட்ரெஸ்ல எல்லாம் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த ட்ரெஸ் வந்து புதுசா ட்ரெஸ் தானே. ஆனா அம்மா கிட்ட நல்லா எல்லாம் வாங்கிட்டேன். பயங்கரமா அம்மா கிட்ட அடி வாங்கிருப்பீங்க இல்லையா? பயங்கரமா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தப்ப வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டீங்களா இல்லையா? மீண்டும் சேர்ந்தேன். சோ அத சரி பண்ணி இன்னும் வேற வேற தப்பெல்லாம் பண்ணீங்களா? அது சரி பண்ணல, அந்த தப்பு தான் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணி செஞ்சேன். நீங்க எதுக்காக அதிகமா அடி வாங்கிருக்கீங்க? எனக்கு அண்ணன் இருக்கு. அவகிட்ட பழசு நாங்க எல்லாரும் சண்டை போட்டு அடிவோம். நிறைய பேர் சண்டை போட்டுப்பீங்க, அம்மா அப்பா வந்து 2 பேருமே அடிப்பாங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு அண்ணன் மாட்டிப்பாரு எப்படியாவது? எந்த விஷயத்துக்கு? ஏதாவது என் டாய்ஸ் ஏதாவது எடுத்து தப்பிக்கும். நான் தான் உங்க பொருள் ஏதாவது எடுத்து அவரு வச்சுக்கும் போது நீங்க தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா அம்மா அப்பா கிட்ட? அதனால அவர் அடி வாங்குவாரு. ஓகே. நீங்க? நாங்க எனக்கு பேக் இருக்கு, பேக் அது டச் பண்ணருக்கு அது கீறி கட் பண்ணி அப்ப அம்மா கிட்ட அத நீங்க வந்துட்டு கிழிச்சிட்டீங்கிறதுனால அம்மா அப்பா கிட்ட. பரவாயில்ல, எனக்கு கூட மலையாளம் எல்லாம் புரியுதுங்க நீங்க பேசுறதுல. ஓகே. ஹாய். ஹாய். உங்க பேரு? பவ்யா. பவ்யா. உங்க பேரு? பாரதி. பேருக்கு ஏத்த மாதிரி பவ்யமான பொண்ணா இருக்கீங்களேமா. ஓகே. எந்த விஷயத்துக்காக உங்க பொண்ணு வந்துட்டு நிறைய சேட்டை பண்ணி உங்ககிட்ட அடி வாங்கிருக்காங்க சின்ன வயசுல? இப்பயும் அடி வாங்குவாங்களா? சேட்டை அடின்னு கிடையாது. பட் அவ என்ன வருதுன்னா அவகிட்ட நிறைய நேரம் மொபைல் வச்சிருப்பா. அதுதான் வந்து இது மொபைல் இல்லாம இருக்கவே முடியல. அதுதான் பெரிய கன்சர்னா இருக்கு. மற்றபடி ஓகே. இந்த மொபைல் எல்லாம் வரதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நிறைய சேட்டை பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப எதுக்காக வெளியில ஓடிடுவா. வீட்டை விட்டு ஸ்டெப்ஸ் இருக்கும், ஸ்டெப்ஸ் கீழே ஓடுவா, அவளை கூட்டிட்டு வரணும். அப்ப நாங்க அது திரும்ப கேட் எல்லாம் போட்டு வைப்போம். துருன்னு அங்கங்க ஓடி ஓடி பண்றது. அந்த மாதிரி டக்கு லாக் போட்டுருவா. அந்த மாதிரி எல்லாம் சேட்டை நிறைய பண்ணிருக்கா. என்னங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்களா நீங்க? ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் அடி வாங்கினதுலயே உங்க அம்மா கிட்ட அம்மா வானாமா அடிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுது அடி வாங்கினது எது? எக்ஸாம்க்கு எதனா கம்மியா மார்க் வாங்கினா அழுது அடி வாங்கிருக்கேன். பயங்கரமா அடி வாங்கிருக்கீங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம அம்மா வந்துட்டு எந்த விஷயத்துக்கு ரொம்ப திட்டுவாங்க? திடீர்னு கோவம் ஆயிடுவாங்க உங்க அம்மா இந்த விஷயத்துக்காக? எதுக்கு? அதுதான் அவங்க மூட் டிபெண்ட் பண்ணும். சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க போன் பாப்பாங்க, நான் வந்து எதுவும் கேட்க கூடாது. நான் போன் பார்த்தா அவங்க வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. அவங்க நீங்க சொன்னா அவங்க கேட்டுக்க மாட்டாங்களா? ஓகே. இப்ப அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களே, அப்பா என்ன சொல்லுவாங்க? அவங்க வந்து அம்மாவை கால் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? ஓகே. நீங்க சொல்லுங்க. நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது எந்த விஷயத்துக்காக நிறைய சேட்டை பண்ணி அம்மா அப்பா கிட்ட அடி வாங்கிருக்காங்க? சின்ன வயசு so many years before எனக்கு அதான் ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இல்லையா? இல்ல அம்மா அவ்வளவு அடிச்சுலாம் அப்படிலாம் வளர்த்தது கிடையாது. அடிக்கவே தேவையில்லாம. சோ வேற ஆல் நம்ம 4-5 பேரா இருக்கும் வீட்டுல. சோ அடிக்கிறது அந்த மாதிரி நம்ம சிஸ்டர்ஸ்குள்ள சண்டை போடுவோம் தவிர அம்மா அப்பா அடிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் இல்ல. ஒரே ஒரு வாட்டியுமே எங்க அப்பா வந்து அந்த ஒரு மரத்துலயும் ஒரு குச்சி வச்சு கால்ல நல்லா அடிச்சாரு. எதுக்காக மேபி தெரியல, அது ஞாபகம் இல்ல. பட் அந்த டென்ஷன் கூட ஞாபகம் இருக்கு. இன்சிடென்ட் நல்ல ஞாபகம் இருக்கு. வாங்கின அடி அப்படிதான். ஓகே மேம். மியூசிக் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு. அதே போலதான் எனக்கும் மியூசிக் அப்படிங்கறது நான் ஹாப்பியா இருந்தாலும் கேட்பேன், நான் சேடா இருந்தாலும் கேட்பேன். நீங்களும் அப்படின்னா உங்களுக்கான ஃபேக்ட் தான் இது. டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம ஹாப்பியான மியூசிக் கேட்கும் போது செக்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாம அது ஒரு ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நமக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடும் போது, பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யும் போது இந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகுமா. அதே போல நம்ம பிரெயினுக்கு நம்ம ஹாப்பியான சாங் கேட்கும் போது நம்ம பாடி என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணும்,
அதே போல சேடான சாங் கேட்கும் போது எந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுமா. சோ ஹாப்பியான சாங்ஸ் கேட்கும் போது உங்க பாடி வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா நீங்க வந்து எப்பவுமே ஜாலியா இருப்பீங்க. அதே போல சேடான சாங் கேட்கும் போது உங்களுக்கே வந்துட்டு டவுனா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். சோ மோஸ்ட்லி ஹாப்பியான சாங்ஸ் கேட்டு உங்களை நீங்க ஜாலியா வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ரேண்டமா நடந்து போயிட்டு இருப்போம். அப்ப தெரியாம ஒருத்தரை இடிச்சிருப்போம். ஆனா அந்த தெரியாத ஒருத்தர் நம்ம கிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணுவாங்க, சாரிங்க தெரியாம இடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ஈஸியாவே நிறைய விஷயத்துக்கு கில்ட் ஆயிடுவாங்களா, அவங்க பண்ணாத தப்பு கூட. அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னொரு பர்சனோட இமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சரியான பர்சனா இருப்பாங்களாம். டெய்லி வேலைக்கு போறது கஷ்டமா இருக்கு, என்னடா பண்றது அப்படின்னு ஹெக்டிக்கா போயிட்டு இருந்தாலும் ஒரு நாள் வேலைக்கு போகாம இருந்தா ஜாலியா இருக்கும். 2வது நாள் வேலைக்கு போகாம இருக்கும்போது வெட்டியாதான் இருக்குமோ அப்படிங்கிற ஃபீலிங் நமக்குள்ளே வரும். அதே போல நம்ம தொடர்ந்து வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது பரவாயில்ல இது கூட நல்லாதான் இருக்கு, ப்ரொடக்டிவா ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோமா. ஹாய், உங்க பேரு? மை நேம் இஸ் வித்யா. வித்யா பிரத்யோத். ஓகே, என்ன பண்றீங்க மேம் நீங்க? நான் ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர். ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறீங்க. ஓகே, எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃபா இருக்கும் உங்களுக்கு? மேத்ஸ். மேத்ஸ் என்னடா நீ கை கொடுங்க. ஓகே, சூப்பர். சோ அது எந்த விஷயத்துக்காக நிறைய சேட்டை பண்ணி அம்மா கிட்ட அடி வாங்குவீங்க? கேமிங்க்கு தான் பண்ணுவாங்க. ஆனா அப்பப்போ வேற விஷயத்துக்கும் படிக்காத மாதிரி படிக்கலன்னா சில வாட்டி, இல்லனா ஏதாவது ஹெல்ப் பண்ணலன்னா கொஞ்சம் திட்டுவாங்க. என்ன ஹெல்ப் எதிர்பார்ப்பாங்க, நீங்க என்ன பண்ணாம துணி எடுத்துட்டு வரணும் எடுத்துன்னு வர சொல்லுவேன் சொல்லுவாங்க. அப்புறம் துணி ஊற போட சொல்லுவாங்க. காய் கட் பண்ண சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, என்னென்ன வேலை எல்லாம் சொல்லுவீங்க, என்ன பண்ண மாட்டேன்? அதாவது எனக்கு வந்து 2 பசங்க. சோ பெரியவனுக்கு எக்ஸாம் இருக்கிற போது நான் வந்து ஹெல்ப், அவன் வந்து என்னன்னாக்கா இவனுக்கு எக்ஸாம் இருக்கிற போது அவன் கண்டிப்பா வந்து எல்லா வேலையும் அப்ப அவனுக்கு எக்ஸாம் இருந்தா கூட அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனா நான் என்னைக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு உடம்பு முடியலன்னு கேக்குறேனோ அன்னைக்குதான் ரொம்ப அழட்டிப்பான். நான் பண்ண மாட்டேன் அப்படின்வான். அதுக்கப்புறம் இல்லடா ஒன்லி திங் இஸ் வந்து அவன் அண்ணா வந்து பண்றான்ல, நீ வந்து பாத்திரம் வையே இது பண்ண அப்படின்னு சொன்னாக்கா இல்ல மாட்டேன் அப்படின்பா. மோஸ்ட்லி அதுக்கெல்லாம் சும்மா ஜஸ்ட் அண்ணாக்கு என்ன வயசாகுது? அண்ணா என்ன படிக்கிறாங்க? அண்ணா வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. உங்க 2 பேருக்குள்ள நிறைய சண்டை வருமா? சண்டை வரும். வெளியே வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டீங்களா? விட்டு கொடுக்க மாட்டீங்களா? ஓகே, சூப்பர். நீங்க சொல்லுங்க மேம், நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது என்ன நிறைய சேட்டை பண்ணி அம்மா கிட்ட அடி வாங்கிருக்கீங்க? எங்க அம்மா அடிக்கவே மாட்டாங்க. அடிக்கவே மாட்டாங்க. ஒரு வாட்டி கூட வாங்கிருக்க மாட்டீங்களா மேம்? எங்க அம்மா ரொம்ப ஸ்வீட். ரொம்ப ஸ்வீட். ஓகே, திட்டுவாங்க. ஆனா அப்பா தான் திட்டுவாங்க. எதுக்காக திட்டுவாங்க நீங்க அதிகமா? இந்த மாதிரி ஏதாவது அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மொபைல் கேம் எல்லாம் கிடையாது. படிக்கிற புக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள கதை புக் படிச்சு நிறைய தடவை மாட்டிருக்கேன். ஓ, நாங்க அப்பவே அப்படி. ஆமா, அது மாதிரி படிக்கிற டைம்ல படிப்புக்கு தான் கொஞ்சம் நிறைய திட்டு வாங்குவேன். ஓகே, பட் நீங்க வந்து அடியெல்லாம் வாங்க மாட்டீங்க, உங்க பையன் அடிக்கிறீங்க? எல்லாம் அப்பாட்ட அடி வாங்கிருக்கேன். அப்பாட்ட அடி வாங்கிருக்கேன். அம்மா அடிக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னேன், அப்பா அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லலையே. சொல்லுங்க, அப்பா எதுக்காக அடிப்பாங்க நிறைய? அதான் இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியா எழுதலனாக்க முட்டிலேயே அந்த குட்டி வயசுல வாங்கிருக்கேன் அடி. அப்புறம் இந்த மாதிரி புக் படிச்சுட்டு இது பண்ணும்போது பெரிய வயசுல அடிச்சது இல்ல, சின்ன வயசுல. ஆமா. ஓகே, பட் இருந்தாலும் எல்லாரோட அம்மா அப்பாவும் பண்றது தானே. ஓகே, சூப்பர். ஜானு. ஓகே, என்ன பண்றீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயத்துக்காக அம்மா அப்பா வந்துட்டு நம்ம சேட்டை பண்றோம்னு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எதுக்காக அடி வாங்கிருக்கீங்க? வாங்கிருக்கேன், நிறைய வாங்கிருக்கேன். நிறைய. ஆமா, மேத்ஸ் எக்ஸாம்க்கு வாங்கிருக்கேன். என்னங்க சுத்தி சுத்தி மேத்ஸ்னே வருது. ஓகே, அப்படி என்னங்க மேத்ஸ்ல நீங்க வந்துட்டு ரொம்ப வீக்கா? ஆமா, ஃபர்ஸ்ட் வீக் அதுக்காக அடி வாங்கிருக்கேன். அடி வாங்கி அடியே பட்டிருக்கு. ஓ, இன்னும் தழும்பு அடிச்சா? என்னங்க இருந்தாலும் இப்படி குருவியெல்லாம் இருக்க கூடாது. ஓகே, வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்துட்டு இந்த விஷயத்த மறைச்சு வைக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, பட் அது தெரிஞ்சிருக்கோங்க அம்மா பாத்து. அந்த மாதிரி மாட்டி அடி வாங்கிருக்கீங்களா? பெர்ஃபியூம் அடி வாங்கிருக்கேன். பெர்ஃபியூம் நீங்க பெர்ஃபியூம் வாங்கி வச்சிருந்தீங்களா? பெர்ஃபியூம் வீட்ல வாங்கி வச்சிருந்தாங்க, அதை எடுத்து ஷெல்ஃப்ல ஒளிச்சு வச்சிருந்தாங்க. நான் அதை எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டேன். திருப்பி அது தெரியக்கூடாதுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணி ஸ்மெல் மாட்டி கொடுத்துருச்சேன். ஓகே, நம்மள நிறைய பேர் எந்த ஒரு வேல்யூ இல்லாம வெட்டியா இருக்கும் போது வாயில சும்மா சிவிங்கம் போட்டு மென்னுட்டு இருப்போம். நான் கூட அப்படிதான். சிவிங்கம் சாப்பிடறதுனால இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போறோம். சிவிங்கம் சாப்பிடறதுனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகுமா? அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்க சிவிங்கம் சாப்பிட்டீங்கன்னா அதனால கான்சென்ட்ரேட் பண்ணி முடிப்பீங்களா? அது மட்டும் இல்லாம சிவிங்கம் சாப்பிடும் போது நிறைய பிளட் ஃப்ளோ ஆகுறதுனால நம்ம பாடிக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நட்புனா என்னன்னு தெரியுமா? சூர்யானா என்னன்னு தெரியுமா? அது விடுங்க, சிவஸ்ரீனா என்னன்னு தெரியுமா?
இந்த டைலாக் நான் எதுக்கு சொல்றேன்னாச்சும் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ஒரு ஸ்பெஷலான பாண்ட் தான். அதுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அனிமலுக்கோ ஹியூமனுக்கோ இருந்தா இன்னும் ஸ்பெஷல் தானே. பேசிக்காவே அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப லாயலா இருக்குமா ஹியூமன்ஸை விட. சோ ஒன்ஸ் அதோட லைஃப்ல யாரையாவது ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பழகிடுச்சு அப்படின்னா அதோட லைஃப்லாம் வந்துட்டு அந்த ஒரு பர்சனை விட்டு போகவே போகாதான். இந்த டால்பின்ஸ், ஹார்ஸ், அதுக்கப்புறம் எலிஃபன்ட், எஸ்பெஷலி டாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கேட்டகரி தான். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறது நம்ம ஹியூமன்ஸ் கூட வந்து ரொம்ப வருஷம் வந்து பழகுறோம் ஒரு பர்சன் கூட அப்படின்னா அந்த பர்சனும் நாமளும் ரொம்ப வந்து க்ளோஸ் ஆயிடுவோமா. அப்போ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோமா. ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க ஆயிடுவாங்க. சோ அந்த மாதிரி பர்சன் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய், உங்க பேர்? கோகிலா. கவினயா. கவினயா எத்தனாவது படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஸ்கூல்ல? ஓகே, கேட்கறதுக்கு முன்னாடி மேத்ஸ்னு சொல்லிட்டீங்களே. மேத்ஸ் நல்லா படிப்பீங்களா? எவ்வளவு மார்க் எடுப்பீங்க? 80 எடுப்பாங்களா மேத்ஸ்? என்னங்க எனக்கு மேத்ஸே வராது, மேத்ஸ் நல்லா படிக்குங்கிறேன். இந்த வீடியோ எங்க அம்மா பாத்துற கூடாது. ஓகே, சோ வந்துட்டு உங்களுக்கு நீங்க எந்த விஷயத்துல வந்துட்டு நிறைய சேட்டை பண்ணி அம்மா கிட்ட அடி வாங்குவீங்க? என் தங்கச்சி தூக்குனா நான் அடி வாங்குவேன். தங்கச்சி தூக்குனா அடி வாங்குவீங்களா? கீழே போட்டுருவீங்களா? இல்ல, நான் கீழே போட்டுருவேன்னு எல்லாருக்கும் பயம். எல்லாருக்கும் பயம். ஆனா நீங்க போட மாட்டீங்க. நீங்க போட்டது இல்ல. ஓகே, எந்த விஷயத்துக்கு நீங்க ரொம்ப குட் கேர்ள் அப்படின்னு அம்மா ரொம்ப பாராட்டுவாங்க? நான் ஏதாச்சும் வேலை செஞ்சா என்ன வேலை செய்வீங்க? அம்மாக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? பெருக்குவேன், மாப் போடுவேன். நீ கன்ஃபார்ம் எங்க அம்மா என்ன அடிக்க போறாங்க. என்னங்க பிள்ளை இது இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? ஓகே, நீங்க சொல்லுங்க, எதுக்கு அதிகமா அடி வாங்குவாங்க? பெருசா அடிலாம் வாங்க மாட்டாங்க. ஏதாவது இந்த மாதிரி ஏறி இறங்குறது, குதிக்கிறது அந்த மாதிரி மட்டும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணா அது கூட அவங்களுக்கு ஏதாவது அடிபடுமோன்ற ஒரு சின்ன பயத்தினால. இல்ல, எல்லாமே அம்மா தான். ஓகே, எதுக்காக நிறைய திட்டுவீங்களா? இப்ப நீங்க ரொம்ப திட்டிட்டு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? தெரியாம திட்டிட்டோமே பாப்பாவை? ஆப்வியஸா எல்லா டைமும் தான் திட்டிட்டு அதுக்கப்புறமாச்சும் திட்டிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கதான் செய்யும். ஓகே, அப்படி எந்த விஷயத்துல ரொம்ப உங்களை கோவப்படுத்திருக்காங்க அவங்க? அதான் குழந்தைய தூக்குறதுதான். அவளுக்கு ஒரு ஆசையில தூக்கிடுவா, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கீழே போட்டுருவாளோ அப்படின்னு ஒரு பயம். சொல்ல சொல்ல கேட்காம இருக்கிறப்ப பீக்குக்கு போய் திட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் வருத்தப்பட வேண்டியது. ஓகே, பட் குட் கேர்ள் இல்லையா கவின்யா? வெரி சூப்பர். ஹாய், உங்க பேர்? தீபா பிரதீப். உங்க பேரு? பிரியா. பிரவீனா. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு யூடியூபர். யூடியூபர். ஓகே, சூப்பர். சோ என்ன எது ரிலேட்டடா சேனல்? தமிழ் ரிலேட்டடா. தமிழ் ரிலேட்டடா. சூப்பருங்க. நீங்க என்ன பண்றீங்க? டான்ஸ் டீச்சர். டான்ஸ் டீச்சர். சூப்பர். சோ வந்துட்டு சின்ன வயசுல ஏதாவது சேட்டை பண்ணி அம்மா அப்பா கிட்ட அடி வாங்கிருப்போம்ல, அது மாதிரி மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்னா எது? சேட்டை பண்ணி நான் அடி வாங்கினது இல்ல, பட் என்னால என் பிரதர் அடி வாங்கியிருக்காங்க நிறைய. இது நான் தப்பிச்சு ஓடிடுவேன். சோ நான் இது வரையும் ஒரு அடி கூட வாங்கினது இல்ல, பட் எங்க அண்ணா வாங்கியிருக்காங்க. சோ இது மூலியமா நான் எங்க அண்ணாக்கு சாரி சொல்லிக்கிறேன். இருந்தாலும் அவர் அன்னைக்கு அவ்வளவு கதறி இருப்பாருங்க, ஐயோ என்ன மாட்டி விட்டீங்களே அப்படின்னு இல்ல சொல்லி. மாட்டி விட்டு இல்ல, ஐ மீன் என் மேல அடிக்க வந்த விஷயம் வந்து அவங்க மேல பட்டுரும் அந்த மாதிரி. சோ அப்பாக்கு ஏதாவது கோவம் வந்தா த்ரோ பண்ணுவாங்க, அது வந்து நான் உள்ள ஓடிடுவேன், அண்ணா மேல பட்டுரும், அந்த மாதிரி ஆயிருக்கு. ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா அந்த மாதிரியா? ஓகே, நீங்க எதுக்காக அதிகமா அடி வாங்கிருக்கீங்க? அதிகமா இல்ல, ஒரு தரம் வீட்டுல சொல்லாம போய் படம் பார்த்துட்டு வேற யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. சோ அதுக்கு அடுத்த நாள் நல்லா வாங்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி அம்மா அப்பாவை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஓகே, ஒரு 1 hour வாங்கினதுனால ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடி வாங்கிட்டீங்க, அடிச்சுட்டீங்க, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசக்கூடாது. ஓகே, நான் வந்து அடி வாங்கினது இல்ல, நல்ல போய் சொல்லுவேன், அதனால இது வரைக்கும் வாங்கினது இல்ல. ஓகே, இப்ப இத பார்த்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல, அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ எங்கிட்ட ஏமாத்துறான்னு தெரிஞ்சிருக்கும், பட் விட்டு இருந்திருப்பாங்க. பரவாயில்ல, நிறைய எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க பொய் சொல்றதுல அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். ஓகே, சோ உங்களுடைய பசங்களை வந்துட்டு நீங்க எந்த விஷயத்துக்காக? எக்ஸாக்ட்லி, கரெக்ட். எனக்கு நல்லா தெரியும் என் பசங்க எங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, எங்கெல்லாம் போய் சொல்றாங்க. நான் சொல்ல இதெல்லாம் நானே பாத்திருக்கேன், எனக்கு தெரியும் நீ என்ன பண்ண போறேன்னு. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. கரெக்டா.